ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வர பக்தர்கள் எல்லாம் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற தலைப்பில் நாங்கள் வந்து பேட்டி எடுத்துகிட்டு வரோம். ஒவ்வொருத்தருக்கும் பல விஷயங்கள் இந்த கோயிலுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இப்போ இங்கே வந்தவங்களுக்கு என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவங்க வாயால் இதை சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடக்குமா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க, அது நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக தான் இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து நாங்கள் வெளியில் போட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது முடியறதுக்கான வாய்ப்புகளை அது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மேடம், உங்கள் பேர்? அனிதா. நீங்கள்? நான் அவங்களோட சிஸ்டர். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? வந்து ஒரு 7-8 வருஷமாக 7-8 வருஷமாக வந்துட்டுருக்கீங்க. இவங்க எங்கே இருக்காங்க? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்காங்க. பெங்களூர் போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கே தான் கூட்டிகிட்டு வந்தீங்க கோயிலுக்கு. கல்யாணத்துக்காக தான் கூட்டிகிட்டு வந்தீங்க, கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு. இங்கே வந்து எத்தனை நாள் சுற்றுனீங்க? இங்கே வந்து நான் ஒரு 9 நாள் சுற்றி எல்லாம் அபிஷேகம் எல்லாம் முடிச்சிங்க. எத்தனை நாள் அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆச்சு? கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துலேயே ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கல்யாணமும் முடிஞ்சிடுச்சு. மாப்பிள்ளை எங்கே ஒர்க் பண்ணுறாரு? மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஓன் பிஸ்னஸ் தான். பெங்களூர்லேயேவா? பெங்களூரில் எங்கே மேடம் இருக்கீங்க நீங்கள்? இருக்கீங்க. அங்கே அவள் வேலையும் அவருக்கு அங்கே தான். நீங்கள் வேலை செய்கிறீங்களா? இன்னும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சு எத்தனை நாளில் குழந்தை நின்றுது உங்களுக்கு? எனக்கு 6 மந்த்தில் குழந்தை நின்றுது. கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்தீங்க நீங்கள் கோயிலுக்கு, வந்து சாமி கும்பிட்டீங்க. அப்புறம் வந்து நாங்களும் சொன்னோம் அவளுக்கு ஒரு குழந்தை நிற்கட்டும் அப்படின்னு. அதே மாதிரி குழந்தை நின்று இப்போ நீயும் வந்திருக்கிற. இப்போ எத்தனை மாதம் இவங்களுக்கு? கரெக்டாக 6 மாதம் முடிச்சு இப்போ 7வது மாதம். 7வது மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ஆடி மாதம் டைமில் தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம் கோயிலுக்கு. அதுதான் வந்திருந்தோம். அடுத்த வாட்டி வர சொல்ல கண்டிப்பாக. அப்போ ஆடி மாதம் வந்து சாமிக்கு வளைகாப்பெல்லாம் கூட பண்ணியிருந்தாங்க எல்லார் கோயில்லையும். அப்போ இந்த வளையல்லாம் கூட இவளுக்கு இது பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக இப்போ உனக்கு நீயே வளைகாப்பு போடுற அளவுக்கு வந்து கடவுள் கொண்டு வந்து வச்சுட்டார் உன்னை. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இவளுக்கு இப்போ சீமந்தம் பண்ணிவிட்டு அவங்க இங்கே தான் இருப்பாங்களா இனிமேல்? அந்த 7 மாதத்துக்கு அப்புறம் இங்கே தான் இருப்பாங்க, உங்கள் வீட்டில் தான் இருப்பாங்களா? சீமந்தம் முடிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. இப்போ நீங்கள் வந்து இங்கே வரணும்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் முடிஞ்சிருக்கலாம் இல்லையா? உங்களுடைய நினைவுலேருந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லலாம். என்னுடைய நினைவு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய வீடு இதுக்காக பண்ணியிருந்தேன். வீடும் வந்து நல்லபடியாக எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சிச்சு. 9 வாரம் கரெக்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகமும் பண்ணோம். அபிஷேகம் பண்ணி முடிச்சோடனே எனக்கு வீட்டு பிரச்சனை முடிஞ்சு நல்லபடியாக வீட்டு பிரச்சனை முடிஞ்சது. அந்த டைம் தான் வந்து கோபுர பூஜையும் வந்தது. கோபுரத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு புடவை சாத்தி பூஜை பண்ணிங்க. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வேலை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாரு. அப்புறம் வீடு கட்டணும்னு நினச்சிங்க. வீடு கட்டணும்னு நினச்சேன். இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சைடும் வீடு கட்டி அதுவும் நல்லபடியாக இப்போ தான் எனக்கு கிரகப்பிரவேசமும் முடிஞ்சுது. அதுக்கு நீங்கள் வந்து சுற்றணும்னு சுற்றிட்டீங்களா? சுற்றிட்டாங்க பாட்டின்னு நினைக்கிறேன். உங்கள் மாமியார் சுற்றினாங்க. ஆனால் அதுக்கான பூஜை என்னென்னு நீங்கள் செய்யலை. அதை வந்து இவன் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்களும் அவெல்லாம் வந்து ஒன்றா வந்து அந்த வேலையை முடிங்க. அதுக்குள்ளே அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வேலையை நீங்கள் முடிங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து அது முடியுன்றதுக்கு நீங்கள்லாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அமைகிறீங்க. நீங்கள் முதலாக வரும்போது நீங்கள் சொல்லி தான் அவள் வந்தா இந்த கோயிலுக்கு. நீங்கள் உங்களுக்கு யார் சொல்லி நீங்கள் இங்கே வந்தீங்க? இங்கே நாங்கள் எதாச்சுமா வந்தோடனே பாபா கோயிலை பார்த்தோம். இந்த பாபா கோயில் வந்தோடனே எங்களுக்கு நிறைய அற்புதங்கள்லாம் நடந்துச்சு. அது வந்து கண்டிப்பாக நாங்களே தான். உனக்கு தொடர்ந்து பல விஷயங்கள் முடிஞ்சதுனால நீயும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க. அதனால் நீயும் நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்திருக்க. அவங்க எல்லாருக்கும் முடிஞ்சிருக்குது. அதில் உன் தங்கச்சிக்கும் இப்போ முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயம். கல்யாணம் முடிஞ்சு அவள் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. கண்டிப்பாக ஒரு கிருஷ்ணர் வந்து பிறக்கட்டும். ராமநவமி வந்து மார்ச் மாதம் வருது, மார்ச் 27. அதுக்கு இவள் சுற்ற முடியாது. இவள் வந்து கொடி எடுத்து இங்கேயே சுற்றிட்டோம். சாமி வந்து நிற்பார் சாயங்காலம். அந்த இடத்துல வந்து நீ வந்து கொடி எடுத்து இங்கே சாமியை சுற்றிடு. அப்போ அவர் நீ வெளியே சுற்றின மாதிரி ஆகிடும். வீதி உலாக்கு நீ யாராக்கூட இவளுடைய ட்ரெஸ்ஸும் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ட்ரெஸ்ஸும் ஒன்று எடுத்து சாமியோடைய இதில் வச்சு சுற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவளுக்கு நல்லபடியாக பிரசவம் ஆகிறதுக்கும் கிருஷ்ணர் வந்து பிறக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். ஏன்னா இப்போ நேற்று வந்து சொன்னவங்களுக்கு கிருஷ்ணர் தான் பிறந்திருக்கான். அதோட 2-3 பேர் பேட்டி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் பையன்தான். ஆனால் கிட்டத்தட்ட 9 குழந்தைங்களில் 8 பேர் பையன், ஒரு பொண்ணு பிறந்திருக்கு இந்த வருஷம். அதனால் இந்த சைடில் ராமநவமின்னு வரும்போதே எல்லாம் இந்த குழந்தைங்கள தான் சாமி காட்டிக்கிட்டே வராரு. அதுக்கு இவ்வளோ ஒரு உதாரணமாக அமைஞ்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ராமநவமிக்கு நீங்கள் எல்லோரும் வாங்கினா குழந்தை சாவடியாக தான் நாங்கள் அவர் எடுத்துகிட்டே வரோம். அதனால் இந்த வருஷமும் நீங்கள் வந்து சுற்றும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது, இன்னும் மேற்கொண்டு எல்லாமே நல்லதாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். உன்னுடைய அத்தை பொண்ணும் யாரோ ஒருத்தி வந்து சுற்றினாள். அவளுக்கும் 2 பையன் பிறந்தான் இல்லையா? அவளுடைய அபிஷேகத்தை நீ தான் முடிச்ச. அவள் வர முடியலன்றதை நீ முடிச்ச. அவளுக்கு முதல்ல பையன், இப்போ 2வது பையன் தானே பிறந்திருக்கான். 2 குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. நிச்சயமாக அது முடிவதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும்.
ஸோ மச். நன்றி. வணக்கம் மேடம். தேங்க்யூ ஸோ மச்.